இந்த சமையலறையை ஒரு நிமிஷம் கவனமா பாருங்க. மேசை முறுக்க குவிந்த பாத்திரங்கள், சிங்கில் நிரம்பி நிற்கும் கழுவாத வெசல்ஸ், அடுப்பின் மேல எண்ணெய் கரைகள் ஒட்டிக்கிட்டு கருப்பா மாறியிருக்கு. தினமும் நம்ம சாப்பிடுற ருசியான உணவு இங்க தான் உருவாகுது. ஆனா அந்த கிச்சனை சுத்தமா வைத்துக்கணும் என்பதை மட்டும் நாம மறந்துட்டோம். இந்த சமையலறை பேச ஆரம்பிச்சது, நான் உங்களுக்கு தினமும் உதவி பண்றேன், ஆனா என்னை யாராவது கவனிக்கிறீங்களான்னு கேக்குது போல. பாத்திரங்களும் சின்ன சின்ன சோகத்தோட எங்கள சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி. அதே நேரம் ஒரு சிரிப்போட வீட்டுக்கார பெண் கையில் துடைப்பம், சோப்பு, தண்ணீர் எடுத்து சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சிங்கில் ஓடும் தண்ணீரோட சேர்ந்து அழுக்குகள் எல்லாம் மெதுவா போயிடுது. ஒவ்வொரு பாத்திரமும் மின்ன ஆரம்பிக்குது. அடுப்பும் துடைத்த உடனே பளிச்சுன்னு மாறுது. அந்த குழப்பமான சமையலறை சில நிமிடங்களிலேயே ஒரு ஃப்ரெஷ்ஷான, நீட்டான, அழகான இடமா மாறிடுது. அப்பதான் நமக்கு புரியுது, சமையலறை சுத்தமா இருந்தால்தான் நம்ம சாப்பாடு இன்னும் சுவையா இருக்கும். நம்ம உடல் நலமும் பாதுகாப்பாக இருக்கும். அதனால தினமும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு சமையலறையை சுத்தமா வைத்துக்கலாம். அது நமக்கு ஹெல்த்தையும் ஹாப்பினஸும் தரும்.